விழுப்புரத்தை அடுத்த அயனம்பாளையத்தில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் கிராம மக்கள் 2 நாட்களாக மண்டபத்தில் தங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, 2 நாட்களாக கிராம மக்கள் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்றுள்ளதா? உணவு, தண்ணீர், கழிப்பறை வசதிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்றுள்ளதா? என்ன விவரம்? அருணா, இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் என்றால் விழுப்புரம் மாவட்டம்தான். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவு அயனம்பாளையத்தில் கிட்டத்தட்ட 600 முதல் 700 வீடுகள் கடுமையான வெள்ளத்திற்குள் சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 நாட்களாக இந்த வீடுகளைச் சேர்ந்தவர்கள், அதாவது ஒரு கிராமமே காலி செய்து தற்பொழுது மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. சொந்த வீடு இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வீடுகளை துறந்து தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மண்டபத்தில் தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் இர்ஃபான் தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு கிராமமே மின்தடையால் 2 நாட்கள் ஏற்பட்டு ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு சிலர் மட்டும்தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால்களை காய்ச்சுவதற்காக இந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். மண்டபத்தில் காய்ச்சி பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பாலின் விலை அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முதல் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று நாங்கள் பால் வாங்கி வருகிறோம் என்று வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாம் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் சார் வணக்கம். 2-3 நாளா கடுமையான மழை, வெள்ளம், ஏரி உடைஞ்சிருக்கு. என்னென்ன சிரமங்களை சந்திச்சு? உணவு கிடைக்குதா? மின்சாரம் இருக்கா? ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். 2 நாள் சரியான மழை, ஏரி உடைஞ்சிடுது. அந்த ஏரியிலிருந்து தண்ணி ஒரு ஆள் மட்டத்துக்கு தண்ணி வந்துடுது. உள்ள எல்லா கிராமத்து மக்களும் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் 2-3 மண்டபத்துக்கு ஓட்டாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அரசாங்கம் பார்த்து ஏதாவது நல்லபடியா செய்யுங்க. வீடுங்க ஃபுல்லாவே எல்லா வீட்டுமே ஃபுல்லாவே தண்ணி. அதனால இன்னும் யாருமே உள்ள வரல. நாங்களே அந்த குழந்தை டெலிவரி ஆகிருக்கிறதுனால அந்த குழந்தை இட்டு வச்சுக்கிட்டு பால் காய்ச்சி ஊத்துட்டு இருக்கிறோம். பால் வாங்க போனா கூட இங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும். போறதுக்கு வழி வேற இல்ல. அது பைபாஸ் வழியா போயிட்டு அப்புறமா சுத்திக்கின்னு நிறைய வழியெல்லாம் அது அடைப்பட்டு போயிருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமா சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றியா. நாம் நேரடியாக கேட்டிருந்தோம் எவ்வளவு வேதனையுடன் இவருடைய ஒரு நாள் என்பது கழிகிறது. இரவு நேரத்தில், அதாவது மின்சாரம் இல்லாமல், உணவு கிடைக்காமல் தொடர்ச்சியாக 4 நாட்களாக தவித்து வருகிறார்கள். மண்டபத்தில் பாதுகாப்பாக இருந்தாலும் எங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இல்லத்தில் இருக்கிறது. பச்சிளம் குழந்தைகள் பாலுக்காக தவிக்கிறார்கள். இப்படி பல்வேறு வேதனைகளுடன் தான் நாம் இருக்கக்கூடிய அயனம்பாளையங்களைச் சேர்ந்த 600 முதல் 700 குடும்பம் இருக்கு. அரசு உடனடியாக இடைக்கால நிவாரணம் வேண்டும் என்று வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். அருணா, அயனம்பாளையம் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.